ஒரிஞ்சு வயரிங் 2mm பைப்பை வச்சு 10 சுவிட்ச் 10 சாக்கெட் இது மாதிரியான எக்ஸ்டென்ஷன் பாக்ஸை நம்மளே வீட்டில் ரெடி பண்ணலாம். ஒரிஞ்சு பைப்பு 30 இன்ச்சு, அதுலேயே வந்து ஒரிஞ்சு பீஸு ஒரிஞ்சு சைஸ்லேயே 2, 3/4 இன்ச்சு வயரிங் எல்போ 4, ஏற்கனவே சொன்ன மாதிரி சுவிட்ச் அண்ட் சாக்கெட்டு 10. இப்போ இந்த ஒரிஞ்சு பீஸ் பைப்பில் இந்த 3/4 இன்ச்சு பைப்பை இன்சர்ட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி 4 பீஸையும் லாக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாஸ் ஷேப்பில் ஸ்கொயர் இருக்கும். ஸோ இந்த 30 இன்ச்சு பீஸையும் அந்த 3/4 இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஸ்கொயரான ஒரு ஃப்ரேம் கிடைக்கும். இந்த ஃப்ரேமில் நம்ம இப்போ சுவிட்ச் அண்ட் சாக்கெட்டை வந்து அசம்பிள் பண்ணிடலாம். அசம்பிள் பண்ணதோட இந்த 3/4 இன்ச்சு ஸ்டார் ஸ்க்ரூவை வச்சு அப்படியே ஸ்க்ரூ பண்ணிடலாம். பைப்பு பிவிசி பைப்புங்கிறனால ஈஸியாக ஏறிடும். உள்ளுக்குள்ளே நம்ம எப்போ போல் லூப்பிங் பண்ணிவிட்டு 3 மீட்டர் கேபிள் வச்சு இதை உள்ளே கனெக்ஷன் பண்ணிடலாம். சைடில் ஒரு ஹோல்ஸ் போட்டு அந்த இதுலேயே நம்ம லூப் பண்ணிக்கலாம். இன்டிமேஷனுக்கு நான் ஒரு இண்டிகேட்டர் வச்சுட்டேன். இப்போ பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பிவிசி சீட்டே நம்ம வந்து அப்படியே ஃப்ரேம் மாதிரி போட்டு லாக் பண்ணிடலாம். ஸோ சூப்பர். ஒரு கஸ்டமர் வீட்டில் இந்த 2-வே டேப்பில் வந்து தண்ணியே வரலைங்க, சொட்டாக கூட தண்ணி வர மாட்டேங்குது, ஃபுல்லாகவே ஜாம் ஆகி நின்றுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது சர்வீஸ் பண்ணி தரட்டா இல்லை புதுசாகவே வாங்கி போட்டுக்கிறீங்களான்னு கேட்டதுக்கு அவங்க புதுசாகவே போட்டுக்கிறேன்ட்டாங்க. இந்த டேப்பை நம்ம வந்து சரி எடுத்துகிட்டு வந்துட்டோம் அவங்கக்கிட்ட கேட்டுட்டு, இதில் என்ன கம்ப்ளைண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நான் வந்து ஆர்வமாக இருக்கிறேன். ஸோ இதுக்காக நம்ம வந்து அந்த மேலே இருக்க கேப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்கிற ஸ்க்ரூவை வந்து லூஸ் பண்ணிவிட்டு மேலே கேப்பை புல் பண்ணோம் அப்படின்னா அது வந்துடும். ஸோ உள்ளே இருக்கிற ஸ்பிண்டில் தான் இதில் மெயினான பார்ட்டு. ஸோ 2 பக்கம் கேப்பை கழட்டிட்டு இந்த ஸ்பிண்டில் வந்து ஸ்பேனர் போட்டு நம்ம லூஸ் பண்ணி கழட்டி பார்த்தாச்சு. கழட்டி பார்த்ததில் உள்ளே ஒரே ஷாக்குங்க. உள்ளே ஒரே மாதிரி ஒரு வள கொலன்னு ஒரு மாதிரியாக ஜெல்லு மாதிரி உள்ளே இருந்துச்சு. ஸோ இந்த பக்கம் ஸ்பிண்டிலையும் கழட்டி பார்த்தேன். 2 பக்கமே அதே மாதிரி ஒரு மாதிரி பூமர் அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இருந்துச்சு. ஸோ என்னென்னு கழட்டி பார்த்து உள்ளே நோண்டி எடுத்தாச்சு. உள்ளே பார்த்தா கோழியோட குடலுங்க. இந்த குடல் எப்படி இதுக்குள்ளே வந்திருக்கும், டேங்க்குள்ளேருந்து இங்கே டேப்லேயே எப்படி வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிண்டெக்ஸ் டேங்கில் இந்த மாதிரி ஏர் பைப்பு போட்டிருப்பாங்க. இந்த ஏர் பைப்பில் வந்து காக்கா உட்காந்துட்டு ஸோ அதோட உணவை எடுத்துகிட்டு வந்து இதுக்குள்ளே நம்ம கூண்டுக்குள்ளே வைக்கிறோன்னு நினப்பில் அது இதுக்குள்ளே வந்து தள்ளி விட்டுரும். ஸோ அதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ஏர் பைப்பில் டீ போட்டு எல்போ போட்டுட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும். தயவுசெய்து வந்து பிளம்பிங் வேலை செய்யும் நண்பர்கள் வந்து ஏர் பைப்பில் வெறுமனே டீ மட்டும் போட்டு விடாமல் பக்கத்தில் 2 பக்கமும் எல்போவும் போட்டு நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வராது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நம்ம பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாவில் பார்க்குறீங்க அப்படின்னு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.